அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாசிப்பு இயக்கத்தில் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அனைத்து ஆசிரியர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். இதற்கு முந்தைய பதிவில் வாசிப்பு இயக்கத்தோடைய டைம் டேபிள் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு புத்தகத்தில் எத்தனை கதைகள் இருக்கும் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கதை மட்டும்தான். வாசிப்பு இயக்க புத்தகங்கள் மொத்தம் எத்தனை? முதல் கட்டமாக 52, இரண்டாம் கட்டமாக 70 கொடுத்துருக்காங்க. ஒரு மாணவன் வாசிக்க மிகவும் தடுமாறுதுன்னா என்ன புக்குன்னா நுழை. ஓரளவு வாசித்தா நட. இதே இது தடுமாற்றம் இல்லாமல் வாசிக்கிறாங்க அப்படின்னா ஓடு கொடுக்கணும். சரளமாக வாசிக்கிறாங்கன்னா பறை. ஒரு புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னா 10 பக்கங்கள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஆசிரியர் ஒவ்வொரு கதையும் வாசித்து சொல்லலாமான்னு கேட்டுக்காங்க. இல்லை, மாணவர்களே கட்டாயமாக வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். வாசிப்பு இயக்கத்தில் மாணவரிடம் வாசிப்பதற்கு பிற கதைகள் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. முதலில் வாசிப்பு இயக்க புத்தகங்களை கொடுத்த பிறகு வேறு நூலக புத்தகங்களை கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. எந்த பாட வேளையில் வாசிப்பு இயக்க புத்தகங்களை வாசிக்க கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது லைப்ரரி பீரியட் இருக்கும்ல, அப்போ நம்ம இதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசிப்பு இயக்க புத்தகங்களை எங்கே வைத்திருக்கணும்னா ஒவ்வொரு வகுப்பறையிலும் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாசிப்பு இயக்க புத்தகங்கள் எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படின்னா, வாசிப்பு இயக்க புத்தகங்களை ஒரு வகுப்பருக்கு ஒரு செட்டு வீதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசிப்பு இயக்க புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து செல்லலாமா அப்படின்னா எடுத்துகிட்டு போகக்கூடாது. வாசிப்பு இயக்க புக்ஸுக்கும் மற்ற புக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் சின்ன சின்ன வாக்கியமாக இருக்கும். இதில் குழந்தைகள் எளிமையாக வாசிக்கக்கூடிய அளவில் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். வாசிக்க தெரியாத மாணவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நுழை கதைகளை கொடுத்து நம்ம வாசிக்க தூண்டலாம். ஏன்னா ஓவியங்களை பார்த்து அந்த கதையை சொல்கிற மாதிரி அவங்கள ஊக்கப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. பாட புத்தகங்கள் இருக்கும்போது வாசிப்பதற்கு தனியாக புத்தகங்கள் எதுக்கு அப்படின்னா, வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாணவனையும் வாசிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த ஆசிரியருக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்தந்த வகுப்பு ஆசிரியர் அந்த மாணவனுடைய ப்ராக்ரஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாசிப்பு இயக்கத்துடைய கையேடை பற்றி நல்லா முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு ஒரு நோட்டு மாதிரி போட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் வகுப்பு என்ன நுழை, 2ஆம் வகுப்பு நுழை நட அதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா படித்து பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றையும். வாசிப்பில் எந்த நிலையில் உள்ளவருக்கு கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, நுழை நட நிலையில் உள்ள மாணவர்களுக்கு கூடுதலாக கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இந்த சிறப்பு நிலையில் உள்ள மாணவர்களுக்குமே நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தி பிக்சரை காட்டி அவங்கள பேச வைக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.